குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இந்த பிஎஸ்சி லிமிடெட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு இல்லை லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அதோட ஃபண்டமெண்டல் இந்த டெக்னிக்கலை பார்க்கலாம். இது ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ 56க்கு மேலே இருக்குது. 56லாம் டூ மச் ஃபண்டமெண்டல், ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு பங்கு விலையை விட வருமானம் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இதோட பிஇ ரேஷியோ அதிகம், ஒரு பங்கு விலையை விட வருமானம் குறைவாக இருக்குது, விலை மட்டும் அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த பிஇ ரேஷியோட வேல்யூ. இது வருமானம் இதில் கம்மி, பட் ஷேரோட ப்ரைஸ் ஹெவியாக இருக்குது பிஇ ரேஷியோ. ரெண்டாவது ப்ரைஸ் டு புக்கு பார்த்தா 20க்கு மேலே இருக்குது, இதுவும் அதிகம். அதாவது அந்த நிறுவனத்தோட சொத்து மதிப்பை விட பங்கு மதிப்பு அதிகமாக இருக்குது, அதுதான் ப்ரைஸ் டு புக்கு. ஸோ இதுவும் ஹை வேல்யூவேஷன் சொல்லுது. இவி எபிட்டா, இவி எபிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் அதிகமாக தாங்க இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த க்ரிட்டீரியாவில் இது செட் ஆகலை. இவி டு சேல்ஸு எவ்வளோ இருக்குன்னா 23.95. இதோட விலை அப்ராக்சிமேட்லி விலை அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. பிஇஜி ரேஷியோன்றது 0.34 இருக்குது. இது சிக்னல் ஓகே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. நல்ல வலிமையான வளர்ச்சியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இந்த பிஇஜி ரேஷியோ சொல்லுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல லாபம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.35% கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. டிவிடெண்ட் மூலம் வருமானம் வரும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டாக்கில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஆர்ஓசிஇ பார்த்தா நெகட்டிவ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது மைனஸில் காட்டுது. ஏன் மைனஸில் காட்டுதுன்னே ஒன்றும் புரியல. எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே அசுர வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் ஆர்ஓசி நெகட்டிவ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஒருவேளை கையிருப்பில் சோர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களோ என்னவோ, அதனால் இது நெகட்டிவில் காட்டுது. இது ஒரு லாங் டேர்முக்கோ ஷார்ட் டேர்முக்கோ நம்ம செக் பண்ணி பார்த்தா பங்கு ஏற்கனவே அதிக விலையில் இருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால் ஷார்ட் டேர்மில் இது இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதனால் பெரிய லெவலில் இன்வெஸ்டர்ஸ் பீதி அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சென்டிமெண்ட்டாக பார்த்தா. ஏன்னா இவன் திடீர்னு ஒரு 200-300 பாயிண்ட் ஏறுவான், திடீர்னு 200-300 பாயிண்ட் இறங்குவான். இது ஷார்ட் டேர்மில். இதுவே லாங் டேர்மில் நம்ம செக் பண்ணி பார்த்தா லாங் டேர்முக்கு நல்லா தான் இருக்குது, பட் இப்போவே அவன் ஓவர் வளர்ச்சியில் இருக்கிறான். ஸோ நாளைய ஃப்யூச்சர்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு இதில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பித்தா இன் ஃப்யூச்சரில் இது அடிமாட்டு ரேட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. அப்போ இதுக்கு எது தாங்க பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஷார்ட் டேர்ம் தான் இப்போதைக்கு அதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இவன் இந்த 2200 2500 2600 இதுக்குள்ளேவே ஆடுவான். ஸோ எப்போல்லாம் 2000க்கு வருதோ அப்போ ஷார்ட் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். எப்போ 2400 500 வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். லாங் டேர்முக்கு இவன் கண்டிப்பாக சூட்டபிள் கிடையாது. இதுதான் இந்த பிஎஸ்சி லிமிட்டடோட ஃபண்டமெண்டல். இதோட டெக்னிக்கல் பார்க்கலாம். டெக்னிக்கல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இவன் ரீசெண்டாக 2100 வந்திருக்கான் போன வாரத்துலலாம். இப்போ 2201 இருக்கான், 100 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஸோ அது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 40 இருக்குது. இது இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா தான் இருக்குது.
எது வரையும் வருவான்னா கண்டிப்பாக 2100 அகைன் ஒரு வாட்டி வந்து டச் பண்ணுவான்னு தான் தோணுது. அப்படி இல்லைன்னா மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரையும் போவான்னு கேட்டிங்கன்னா 2300 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் தான் சொல்கிறேன். இது லாங் டேர்முக்கு சூட்டபிள் ஆகாத ஒரு ஷேர். ஏன்னா அசுர வளர்ச்சியில் இருக்குது இந்த பிஎஸ்சி. ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது, டிவிடெண்ட்டு சுத்தமாக கிடையாது. பிஇஜி ரேஷியோ வந்து அது ஓகே பரவாயில்ல, இது க்ரோத் ஆகும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கிறதுனால தான் இந்த பிஎஸ்சி லிமிடெட் 200 பாயிண்ட் ஏறுறதும் 200 பாயிண்ட் இறங்குறோம் அந்த கண்டிஷனில் இருக்கான். ஏன்னா ஆர்ஓஇ அபோவ் 15க்கு மேலே இருக்கிற எந்த ஒரு ஷேருமே ஃப்யூச்சர் க்ரோத் வந்து ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் ஆர்ஓசிஇயை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எம்ப்ளாய்டு கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே ஒரு ட்ராபேக், அங்கே ஒரு ரெட் ஃப்ளாக் இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸை பொறுத்த வரையும் இது லாங் டேர்முக்கு சூட்டபிள் ஆகாது. ஷார்ட் டேர்ம் வேணும்னா சூட்டபிள் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்தா இது இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டு கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து 100 பாயிண்ட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார்ட்டை அனலைஸ் பண்ணால் இது இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. அவன் அங்கே 2300 போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது தான். ஏன்னா சார்ட் வந்து அவன் ஆர்எஸ்ஐயில் 40ல் தான் இருக்கான் எக்ஸாக்டாக. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற மாதிரி இருந்தால், இன்னும் கொஞ்சம் அது கரெக்ஷன் கீழே வரும்போது வாங்கிறது பெஸ்ட்டு. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வாங்கினீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த 2201லலாம் வாங்கினீங்கன்னா ரொம்பலாம் வாங்கக்கூடாது, கொஞ்சமாக வாங்கணும். அவன் கீழே வர இவனை அக்குமுலேஷன் பண்ணிக்கணும். இதுதான் இந்த பிஎஸ்சி லிமிட்டெடில் இருக்கிற ஷேரோட ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.